உலகத்தமிழ் உறவுகள் அனைவருக்கும் எனது சிரம்தாழ்ந்த வணக்கங்கள். துவக்க கால மனிதன் ஆடைகளின்றி விலங்குகளோடு விலங்குகளாக அலைந்து திரிந்தான். அவனுக்கு என்னைக்கு அவனுடைய மானத்தை மறைக்க வேண்டும் என்ற உணர்வு மேலிட்டதோ அன்றைய முதல் அவன் கொஞ்சம் கொஞ்சமாக ஆடை அணிய கற்றுக்கொண்டான். பழந்தமிழர் காலம் முதல் இன்று வரை அன்றும் இன்றும் என்றும் பெண்களுக்கு கம்பீரத்தையும் தன்னம்பிக்கையும் தரக்கூடிய ஆடைகளில் ஒன்றாக திகழ்வது சேலை. சிலப்பதிகார கண்ணகி சிலையிலும் சேலை, சீவக சிந்தாமணி வழுவியதும் சேலை, மகாபாரத திரௌபதியை காத்ததும் சேலை, மணிமேகலை மார்பினை தழுவியதும் சேலை, 10 பாட்டு தலைவியின் கண்ணீரை துடைத்ததும் சேலை, பாரதிதாசன் தமிழை ஒப்பீடு செய்ததும் சேலை, குற்றால குறவஞ்சி சிங்கி நெறி பிடித்து உடுத்தியதும் சேலை, குமரி உடுத்தி நடந்தால் பெருமை கொள்வதும் சேலை என்று சேலையின் சிறப்புகளை சொல்லிக்கொண்டே போகலாம். சேலை என்று சொன்னவுடனே எனக்கு சில திரைப்பட பாடல்கள் நினைவுக்கு வருகின்றன. தாய் சொல்லை தட்டாதே என்றொரு படம். அதில் எம்ஜிஆர் அவர்களும் சரோஜா தேவி அவர்களும் மிக அருமையாக நடித்திருப்பார்கள். அதிலே ஒரு பாடல், பட்டு சேலை காத்தாட பருவமேனி கூத்தாட என்று தொடங்கும் பாடலில் அந்த பாடல் முழுவதும் சரோஜா தேவி சேலை அணிந்து அழகாக காட்சியளித்திருப்பார்கள். எட்டுப்பட்டி ராசா என்றொரு படம். அதிலே நெப்போலியன் அவர்களும் குஷ்பு அவர்களும் நடித்திருப்பார்கள். அதிலே பஞ்சி முட்டாய் சேலை கட்டி பட்டு வண்ண ரவிக்கை போட்டு என்றொரு பாடல் வரும். அந்த பாடல் பட்டி தொட்டி முழுவதும் பிரபலமடைந்தது. அடுத்ததாக வண்டிச்சோலை சின்ராசு என்று ஒரு படம். அதிலே சத்யராஜ் அவர்களும் சுகன்யா அவர்களும் நடித்திருப்பார்கள். அதிலே வரும் பாடல் வரிகள் மிகவும் அழகாக இருக்கும். செந்தமிழ்நாட்டு தமிழச்சியே சேலை உடுத்த தயங்கிறியே, நெசவு செய்யும் திருநாட்டில் நீச்சல் உடையில் அலையிறியே. அந்த வரிகளில் கவிஞரின் ஆதங்கம் வெளிப்படுவதை நாம் பார்க்க முடிகிறது. கொடி பறக்குது என்று ஒரு படம். அதிலே நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களும் அமலா அவர்களும் நடித்திருப்பார்கள். அதிலே வரும் பாடல் வரிகள் அழகாக இருக்கும். சேலை கட்டும் பெண்ணுக்கு ஒரு வாசம் உண்டு, கண்டதுண்டா கண்டவர்கள் சொன்னதுண்டா. சேலை கட்டும் பெண்ணுக்கு தனியாக ஒரு வாசம் உண்டு என்று உணர வைத்த பாடல் அது. உலக நாயகன் கமல்ஹாசன் அவர்களுடைய மகள் ஸ்ருதிஹாசன் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு பேட்டி யூடியூப்பில் பேட்டி கொடுத்துருந்தாங்க. அதில் அவங்க தலையில் பூச்சூடி பட்டுடுத்தி அழகாக இருந்தாங்க. அவங்க நிருபர்களிடம் பேசும்போது, என்னுடைய அப்பாவுக்கு பட்டுச்சேலை மிகவும் பிடிக்கும், எனக்கு அடிக்கடி பட்டுச்சேலை பரிசளிப்பார்கள், அதை நான் கட்டும்போது ஏதோ எனக்குள்ளாகவே ஒரு பாசிட்டிவ் ஃபீல் வருவதை என்னால் உணர்ந்து கொள்ள முடிகிறது என்று சொன்னார்கள். அதை பார்ப்பதற்கு கேட்பதற்கு மனதிற்கு சந்தோஷமாக இருந்தது. நாங்கள் ஒரு முறை நாகர்கோவிலிலே ஒரு திருமண வீட்டிற்கு சென்றிருந்தோம். கொஞ்சம் நேரம் அமர்ந்துவிட்டு செல்லலாம் என்று அமர்ந்திருந்தோம். அப்போது மேடையை நோக்கி பார்த்து கொண்டிருந்தோம். 1-2 பேர் மட்டுமே புடவை அணிந்து காட்சியளித்தனர். அநேக பெண்மணிகளும் பிள்ளைகளும் வாலிப வயது பிள்ளைகளும் மாடர்ன் ட்ரெஸ் போட்டுக்கொண்டு நடந்து கொண்டிருந்தனர். அதை பார்க்கும்போது மனதிற்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. என்ன, ஒரு திருமண வீட்டிற்குரிய ஒரு ஃபீல் இல்லையே என்று தோன்றியது. அப்போது ஒரு குடும்பம் மேடையில் வந்தது. அந்த குடும்பத்தை பார்த்தவுடன் மனதிற்கு மகிழ்ச்சியாக இருந்தது. அது எங்களுடைய உறவுக்கார குடும்பம். அவர்கள் அமெரிக்காவில் வசித்து வருகிறார்கள். அந்த பிள்ளை அங்கேயே பிறந்து வளர்ந்த பிள்ளை. அவர்களுடைய அம்மாவும் அப்பாவும் தமிழ் கலாச்சார முறைப்படி அந்த பிள்ளையை வளர்த்திருந்தார்கள். அம்மாவும் பொண்ணும் தலைய பட்டுடுத்தி நகை நட்டு போட்டு தலையில் பூச்சூடி அழகாக வந்திருந்தார்கள். அவர்களை பார்க்கும்போது மனதிற்கு மிக்க மகிழ்ச்சியாக இருந்தது. நம்முடைய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் படையப்பா படத்தில் சொல்வார்களே, சாத்வீகம்டா என்று, அப்படி அவர்களை பார்த்தவுடன் கையெடுத்து கும்பிட தோன்றியது. நான் எப்பொழுதும் சேலை கட்டுங்கள் என்று சொல்ல வரவில்லை. இப்பொழுது பெண்கள் ஆண்களுக்கு நிகராக அனைத்து துறைகளிலும் வேலை செய்கின்றனர். 2 சக்கர வாகனங்களை ஓட்டுகின்றனர், பேருந்துகளில் ரயில்களில் பயணம் செய்கின்றார்கள், ஷாப்பிங் செல்கிறார்கள், ஹாஸ்பிட்டல் செல்கிறார்கள், ஆலயங்களுக்கு செல்கின்றார்கள். இப்படி எங்கு வேண்டுமானாலும் பொருத்தமான ஆடை அணிந்து செல்லலாம்.
ஆனால் வீட்டு விசேஷங்களுக்கு, கோயில் விசேஷங்களுக்கு, திருமண வீடுகளுக்கு செல்லும்போது ஆடை நாம் சேலை அணிவதை பின்பற்றலாமே. நான் திருமணம் ஆகாத சுமார் 50 ஆண்களிடம் ஒரு சின்ன கருத்து கணிப்பு ஒன்று நடத்தினேன். பெண்களுக்கு பொருத்தமான அழகான ஆடை எது என்று. அப்போது அனைவரின் ஒட்டுமொத்த பதிலும் சேலை என்றிருந்தது. அதில் 1-2 தம்பிமார், அக்கா, திருமணமாகி 3 வருடம் 4 வருடம் ஓடிவிட்டது, ஆனால் என் மனைவிக்கு இன்னும் சேலை கட்ட தெரியாது என்று சொல்கிறாள் என்று சொன்னார்கள். அவர்களுடைய ஏக்கத்தை என்னால் புரிந்து கொள்ள முடிந்தது. நாம் நம்மை அழகாக அலங்கரிக்கிறோம், வீட்டில் அலங்காரம் செய்து கொள்கிறோம், பியூட்டி பார்லர்களுக்கும் சென்று நம்மை அலங்கரித்து கொள்கிறோம். ஏன் நம்மை அலங்கரிக்கிறோம் என்று யாராவது கேட்டால், என்னுடைய கணவர் என்னை ரசிக்க வேண்டும் என்று பதில் சொல்கிறோம். ஆனால் அவர்களுக்கு பிடித்த சேலையை நாம் விசேஷத்த நாட்களில் கூட கட்டுவதற்கு தயங்குகின்றோம். வாலிப பெண்களுக்கு சேலை கட்ட கற்றுக் கொடுத்து பாருங்கள். அவர்கள் சேலை கட்டும்போது அவர்களை அறியாமலேயே அச்சம், மடம், நாணம், பயர்ப்பு என்ற பெண்களுக்கே உரித்தான அத்தனை குணநலன்களும் வெளிப்படுவதை நம்மால் பார்க்க முடிகிறது. முடிந்த அளவு ஒழுங்காக ஆடை அணிவோம். எதிர்கால சந்ததிக்கு சேலை அணிய கற்றுக் கொடுப்போம். பழந்தமிழர்கள் விரும்பிய சேலை கலாச்சாரத்தை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்வோம். வாழுங்கள், வாழ்க்கை அழகானது.